அக்வாபிளானட் ஸ்ரீலங்கா 2025 சர்வதேச மீன்வள கண்காட்சியின் 3ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஊடாக 2025ஆம் ஆண்டுக்கான படகுகளின் கணக்கெடுப்பு அறிக்கை கடல்தொழில் மற்றும் கடல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் SJ காவத்தவினால் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. மீன்பிடி தொழிலின் போது எவ்வித குற்றமும் இழைக்காத சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக செயற்பட்ட மீனவர்களுக்கு இங்கு நற்சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் 25 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் அதிகாரிகள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதி அமைச்சர் ரத்னகமகே, வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன, புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இங்கு மீனவ சமூகத்தின் பண்பாட்டு விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் யாழ் குருநகர் இளைஞர் கலைக் கழகத்தின் ஏற்பாட்டில் கலை நிகழ்ச்சி ஒன்றும் அரங்கேற்றப்பட்டது.